அதாவது பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு போயிடுச்சுன்னா டைரக்டா பிஜேபியோட ரூல் வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால சரி ஓகே கஷ்டப்பட்டு இவ்வளவு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, அதனால நம்ம பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அப்பயும் நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, எங்களோட தயவுனாலதான் நீங்களும் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்புறம் 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு பிடிக்காத பில்லு, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மொழி திணிப்பு, அப்புறம் இந்த பெடரலிசம்க்கு அகேன்ஸ்டா, அப்புறம் மக்களுக்கு எதுவும் அநியாயம் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை நீங்க கையில் திட்டீங்கன்னா அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா திரும்பி வந்து அகேன்ஸ்ட் ஆகி கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆட்சியை கொடுத்துருவோம். அதனால அரசியல்ல மேதாவியா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு அடிப்படை அரசியல் அறிவு இருந்தா மட்டும் வந்து வீடியோ போடு. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து உன்ன மாதிரி ஆளுங்களை நிறைய பேரை வச்சு பிரச்சாரம் பண்ணதால்தான் அந்த கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. இன்னும் அவங்களுக்கு ஒரு 20 தொகுதி இறக்காம விட மாட்டல. அப்போ தாவேக்கா 5 வருஷம் உங்களுக்கு அடிமையா இருக்கணும். உங்களுக்கு எதிராக பில் பாஸ் பண்ணா இல்ல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி விஷயம் பண்ணா நீங்க ஆட்சியை கவுத்து விட்டுருவீங்க. கவுத்து விட்டு அந்த இடத்துல வந்து நீங்க உட்காந்து ஆட்சி பண்ணுவீங்களா? அப்படித்தானே? இப்ப என்ன பிரச்சனை நடக்குதோ அதே தான் அப்பவும் வரும். இன்கேஸ் நீங்க ஒரு 3 எம்எல்ஏவை ரிசைன் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போமே, ஃப்ளோர் டெஸ்ட் எடுப்பாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்ல மெஜாரிட்டி காட்ட சொல்லுவாங்க. இதை விட இன்னொரு ஆப்ஷனும் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த 3 எம்எல்ஏக்கான தொகுதியில பை எலெக்ஷன் வைப்பாங்க. பை எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு மெஜாரிட்டி காட்ட சொல்லுவாங்க. இதுவும் நடக்கலையா? அப்ப என்ன நடக்கும்? ஆட்சி கவுந்துரும், சிஎம் பதவி ராஜினாமா ஆகும், பிரசிடென்ட் ரூலே உள்ள வரும், கவர்னர் ஆட்சி நடக்கும். இப்ப என்ன புடுங்கிறதுக்காக சப்போர்ட் பண்றேன்றாங்க. அந்த கவர்னர் ஆட்சி இப்ப வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் நாங்க சப்போர்ட் பண்றோம்னு வராங்க. அப்ப எப்படி இதே மாதிரி பண்ணிட்டு அவங்க கவர்னர் ஆட்சி வர விட்டுருவாங்க? சரி, அப்படியே நீங்க வர விட்டுட்டீங்கன்னே வச்சுப்போமே, ஜனங்களுக்கு எவ்வளவு கோவம் அதிகமாகும் தெரியுமா? ஆல்ரெடி பிஜேபியை ஒரு தொகுதிகளோடு ஜெயிக்க விடாம பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு கோவம் அதிகமாகும் தெரியுமா? அந்த கோவத்தெல்லாம் உங்க மேல காட்டுவாங்க. ஏன்டா 5 வருஷம் மூடிட்டு அவனை ஆட்சி ஆள விட்டு அதுக்கப்புறம் வந்து ஓட்டு கேளுங்கடா நாங்க போடுறோம், சும்மா ஏன்டா அவனுக்கு தொல்லை கொடுத்து சும்மா ஏன்டா பிஜேபி ஆட்சி உள்ள எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. வெறுப்பு அதிகமாகும். இதெல்லாம் யாருக்கு பிளஸ் பாயிண்ட்? இதெல்லாம் டிவி கேக்கு தான் பிளஸ் பாயிண்ட். இப்ப நான் சொன்னது வெறும் எக்ஸாம்பிள் தான். இதுக்கு மேல ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரிலாம் உடனே ஆட்சியை கவுத்துட்டுலாம் போக முடியாது. இதை மீறிய இதை பண்ணணும்னு நினைச்சா ஜனங்களோட கோவத்துக்கு ஆளாக வேண்டிய நிலைமை வரும். அதனால இந்த ஆட்சியை கவுந்தா என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும், மக்களோட கோபம் யார் பக்கம் திரும்பும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து வீடியோ போடு. இந்த சும்மா வீடியோ போட்டு இந்த 2 கட்சி தொண்டர்களுக்கும் சண்டை மூட்டி விடுற வேலை எல்லாம் பார்க்காத. மறக்காம இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்து எதனா அப்டேட் வந்தா உங்களுக்கு சொல்றேன். ஏய், நீ இன்னும் போலையா? சிப